கிங் 12345143 இவனுங்க ஒரு ஆம்பளைக்காவது அவார்டு கொடுத்து இருக்கானுங்களா? ஏன்னா ஆம்பளைங்க கிட்ட இடுப்பு மடிப்பு இல்லை. கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கணும். எடுத்த உடனே இந்த டைட்டில் ஏன் படிக்கிறேன் அப்படின்றதுக்கு முழு காரணம் இருக்கு. பார்த்தி கே கிரி, அப்படியே உழைப்பாளர் விருது இருந்தா கொடுத்துருங்க. உழைப்பு என்பது இதுல எங்க இருக்கு அப்படின்றது மூணாவது. அந்த நேம் மறைஞ்சிருக்கு எனக்கு. பாண்டியராஜ் 698 நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணினவனே ஒரு உப்புமா கம்பெனி. இதுல நாட்டுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்தது மாதிரி ஒரு பில்டப்பா. ஊர் சுத்துற நாய்கள். இல்ல எனக்கு புரியல, என்ன பெரிய ஹார்ட் ஒர்க் இருக்குதுல, நாட்டுக்காக உழைச்சாங்க அப்படின்னு சொல்லி. டியோ காயு, நல்லா ஆடு அருமையா இருக்கும், லூசு கோட்டிக்கார நாதாரி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. செனமாட்டுக்கு போர்வை போட்ட மாதிரி ஒரு துணி அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. இப்போ நான் படிச்சிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோக்கு வந்திருக்க கமெண்ட், ஒரு வீடியோக்குள்ள ஒரு 4-5 வீடியோக்கு வந்திருக்க கமெண்ட் தான் சேர்த்து படிச்சிருக்கேன். அதில் முக்கியமான கமெண்ட்ஸ் மட்டும் நான் படிச்சிருக்கேன். நடிகை தேவயானியை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஆக்டர் இருந்தாங்கன்றதும் தெரியும். இப்போ சீரியல் நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றதும் தெரியும். அவங்களுக்கு 2 பொண்ணுங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய 2 பெண்களுக்கும் சினிமாவில் நடிக்க கொஞ்சமும் ஆசை இல்லை, நான் வற்புறுத்தி நடிக்க சொல்லவும் மாட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் படித்த கமெண்ட்டுக்கும் இந்த டைட்டிலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அது என்னன்றதை நான் சொல்கிறேன். இந்த உழைப்பு அப்படின்ற வார்த்தைக்கு இன்றைக்கி அர்த்தமே தெரியாமல் போயிடுச்சு. கஷ்டப்பட்டு கல்லுடைச்சு மண் சுமந்து வேர்வை சிந்தி உழைக்கிறதுனா உழைப்பாக இல்லை. இப்போ இன்னைக்கு எந்த ஆண்களையும் கூப்பிட்டு ஆண்களுடைய கஷ்டத்தை பார்த்தோ இல்லை உழைப்பை பார்த்தோ எந்த ஆணுக்கும் இது வரைக்கும் அவார்டு கொடுத்த மாதிரியும் தெரியலை. பெண்களுக்கும் அதே தான், கஷ்டப்பட்டு முன்னேற யாருக்கும் அவார்டு கொடுத்த மாதிரியும் தெரியலை. இப்போ ஒரு 4-5 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தான் நிறையா ஓடிட்டு இருக்குது. நம்ம இந்த மாதிரியான டைட்டில் எடுக்க வேணாம்னு நினச்சாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. உழைக்கிறவன் கஷ்டப்படுறவன் ஆணும் பொண்ணும் 1000 பேர் கிடக்க சும்மா இப்படின்னு 2 ஆட்டம் ஆட்டிட்டு அவார்டு வாங்கும்போது அதை பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ ஒரு கோவம் வரும், என்ன ஒரு வெறி இருக்குன்றது தெரிய மாட்டேங்குது. அவார்டு கொடுக்குறவங்களுக்கு கொஞ்சமாவது அந்த ஒரு சுய சிந்தனை பொது அறிவு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செய்வாங்களான்னு எனக்கு தெரியல. இன்னொரு நண்பர் அதுலேயே ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. ஆர்மியில் இருந்து எவ்வளவோ பேர் எத்தனையோ வருஷம் இருந்து உழைச்சிட்டு அங்கே கஷ்டப்பட்டுட்டு இங்கே திரும்பி தாயகம் வராங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான விழாக்கள் ஒன்று வச்சு நடத்திருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. இவ்வளவும் நான் கேட்குறதுக்கு காரணம் இங்கே இருக்க மெசேஜ்களை பார்த்து மட்டும் இல்லை, மனசுக்குள்ளேயும் எனக்கு அந்த ஆதங்கம் இருக்குது. என்ன ஆதங்கன்றதை நீங்களே பாருங்கள். இவங்க நடித்த நடிப்புக்கு வெள்ளைத்திரையிலையும் இடம் கிடச்சிருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்னை ஆதரித்த அனைத்து உறவுகளுக்கும் மிக்க நன்றி. ஆதரிச்சவங்கள தெருவில் தான் தெரியுறாங்க. இன்னும் ஏமா இவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு திறமை இருக்கிற மாதிரியும் மற்றவங்களெல்லாம் திறமை இல்லாத மாதிரியும் அவங்களுடைய திறமை என்னன்றதையும் நான் நெக்ஸ்ட்டு இதோட சேர்த்து கண்டினியூவாக நான் காமிச்சிக்கிட்டே இருக்கேன். வீடியோவை மட்டும் நிப்பாட்டாமல் பாருங்கள். இது என்ன போட்டிருக்காங்கன்னா, சேனல் ஆரம்பித்து இத்தனை வருஷத்தில் கிட்டத்தட்ட 10 அவார்டு வாங்கியிருக்காங்களாம். சாரி, ஃபைனலி 1 இயரில் 10 அவார்டு வாங்கியிருக்காங்களாம். இந்த 10 அவார்டு வாங்கினவங்க யாருன்றதையும் உங்களுக்கு நான் தெளிவாக காமிச்சிடுறேன். இன்னும் இருக்கு. அவார்டு எது கொடுக்குறீங்க? அந்த ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தார்ல, அவார்டு எதை பார்த்து கொடுக்குறாங்க அப்படின்றது இப்போதான் தெரியுது. இங்கே ஒன்றும் இல்லை. அப்படியே இருந்தாலும் ஆற்றவர்களுக்கு தான் மரியாதை, குடும்ப பெண்களுக்கு மரியாதை கிடையாது. எந்த பெண்ணாவது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த காசில் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு ஆட்டோ ஓட்டி கூலி வேலைக்கு போய் முன்னேறின பெண்களை கூப்பிட்டு அவார்டு கொடுத்துருந்தாங்கன்னா உண்மையிலே பெருமைப்பட்டுக்கலாம்.
அதை பார்த்து 2 பேர் இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில் நல்லா இருக்கலான்ற எண்ணம் வரும். சும்மா நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இப்படின்னு ஆட்டிக்கிட்டு பின்னாடி திறந்து விட்டு இங்கிட்டு திறந்து விட்டு இங்கிட்டு திறந்து விட்டு இந்த மாதிரி ஆட்டி அவார்டு வாங்கிட்டு போகும்போது அவங்களுக்கு வந்து பணம் வருதுன்ற எண்ணம் மட்டும்தான் வருதே தவிர நம்மளை பார்த்து 2 பேர் கெட்டு போகிறாங்கன்ற எண்ணம் வரல. குடி சூதாட்டம் எவ்வளவு ஒரு குடும்பத்தை கெடுக்குமோ அதே மாதிரி இந்த மாதிரியான ஆட்கள் கண்டிப்பாக குடும்பத்தை கெடுப்பாங்க. என்ன குடியும் சூதாட்டமும் வீட்டுக்குள்ளே வந்து கெடுக்கும், இவங்க வெளியில இருந்து கெடுப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. தயவு செய்து இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்தால் தயவு செய்து பகிராதீங்க, பார்க்காதீங்க, தூக்கி விட்டுருங்க. இல்லை சேனலை கம்ப்ளைண்ட் போடுங்க. இந்த இப்போ நான் பார்த்த உங்களுக்கு நான் காமிச்ச வீடியோவில் காமம் இல்லைன்னு யாராவது சொன்னீங்கன்னா தயவு செய்து அந்த எண்ணத்தை வந்து மாற்றிக்கங்க. காமம்ன்றது எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இதுக்கு பேர் காமம் இல்லாமல் என்னது? இதை காமம்னு சொல்லாமல் என்னன்னு சொல்லுவீங்க? வீட்டில் இதை நான் போய் நேரடியாக நின்று எனக்கு முன்னாடி இதேமே ஒரு டான்ஸ் ஆடுன்னு நான் ஒரு பொண்ணை கேட்டுற முடியுமா? முடியாதுல்ல. ஈவ்டீசிங் தானே அது. ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கிட்ட போய் லைட்டாக திரும்பிக்க உன்னுடைய முதுகை பார்த்துக்கிறேன், லைட்டாக திரும்பிக்க உன்னுடைய இடுப்பை பார்த்துக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு பேர் ஈவ்டீசிங், பாலியல் வன்கொடுமைன்னு சொல்லிட்டு தூக்கி உள்ளே போடுற இதே சட்டம். இப்படி ஒரு பெண் வந்து தானாக முன் வந்து வீடியோவை போடும்போது இதை உட்காந்துக்கிட்டு ஈன்னு எல்லாரும் பார்க்கறதும் இல்லாமல் தன்னுடைய குழந்தையும் அதையே தான் பார்க்கும், தன்னுடைய அண்ணன் தம்பியும் அதை தான் பார்ப்பான்ற விஷயத்த வந்து ஏன் மறக்குது? நான் இன்னைக்கு இந்த விஷயத்த நான் இப்போ கண் கொண்டு நான் பார்க்குறேன் அப்படின்னா நாளைக்கு என்னுடைய மனைவியும் பார்க்குற மாதிரி வரும், என்னுடைய குழந்தைகளும் இதை பார்க்குற மாதிரி தானே வரும். ஸோ இது யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது தவறு? என்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது, அதே மாதிரி உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்குது. முதல்ல சமூக வலைதளம், சமூகம், அந்த சமூகம்ன்ற வார்த்தையை எதுக்காக வலைதளத்தில் பயன்படுத்தியிருக்காங்கன்னா, சமூக வலைதளம் ஏன் பேர் வந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? சமூகத்தை ஒன்றிணைக்கிறது. இந்த மொத்த சமூகத்தையும் இந்த வலைதளம் ஒன்றிணைக்குது. ஸோ இது வந்து ஒரு தனிப்பட்ட நபருடையது கிடையாது, பொதுமக்களுடையது, பொது பார்வையுடையது. ஸோ நான் ஒரு தவறு செய்கிறேன் அப்படின்னா அதை பார்த்து இன்னொருத்தர் செய்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கு பேர் தான் சமூக வலைதளம். நான் இன்னைக்கு ஒரு தப்பை செஞ்சுட்டேன் அப்படின்னா, நான் தப்பிக்கிறேன் அப்படின்னா இன்னொருத்தரும் அதே தப்பை செஞ்சு தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். எனக்கு தவறான வழியில் பணம் வருது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த பையனுக்கு தவறான வழியில் பணம் வருது, கவர்மெண்ட் கண்டுக்கலை, யாரும் கேட்கல, நாம அதே வேலையை செய்வோம்னு நினைப்போம். அதே தான் இங்கே ஒரு பெண் வந்து தன்னுடைய திறமைக்கு பதிலாக உடைய குறைச்சி அவார்டு வாங்கிட்டு போகும்போது இதே வேலையை நம்ம ஏன் பார்க்கக்கூடாதுன்ற எண்ணம் மற்ற பெண்களுக்கு உருவாகும். அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை உருவாக்குறது தவறான செயல் தான். அதுவும் ஒரு குற்றத்தோடு சேர்ந்தது தான். ஒரு கொலைகாரனுக்கு எவ்வளவு தண்டனையோ அதே மாதிரி கொலையை செய்ய தூண்டினவனுக்கும் தண்டனை உண்டு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நிறைய பேர் தவறான பாதையில் போகிறதுக்கு முழு காரணம் இந்த மாதிரியான வீடியோக்கள். இவங்களுக்கு கிடைக்கிற அவார்டு யாருக்கு கொடுக்கணுன்றதை தெரியாமல் யார் யாருக்கு கூப்பிட்டு அவார்டை கொடுத்து அது அவார்டுன்றது பேரே கிடையாது, அது சும்மா பேருக்கு. ஸோ இனிமேலாவது இந்த அவார்டுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரியான ஒரு பப்ளிசிட்டிக்கு ஆசைப்பட்டு எந்த ஒரு பெண்ணும் தவறான பாதையில் போயிடாதீங்க. ஆண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. தன்னுடைய வீட்டு பெண்கள் தவறான பாதையில் போகிற அளவுக்கு விட்டுறாதீங்க. கொஞ்சம் ஆரம்பத்தில் உட்காந்து பேசுங்க. எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிடாது, கிடைச்சதை வச்சு சந்தோஷமாக இருக்க தான் நம்ம முயற்சி பண்ணணும். இப்போ தேவயானி அவங்க சொன்ன ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அவங்களுடைய 2 குழந்தைகளையும் அவங்களுக்கு சினிமாவில் இல்லாத ஒரு பவரும் கிடையாது, சினிமா ஆக்டர்ஸ்கிட்ட இருக்க ஒரு நெருக்கமும் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பவரான ஆள். அவங்களே அவங்களுடைய குழந்தைகளை வந்து நான் வற்புறுத்தி அவங்கள வந்து சினிமாவில் கொண்டு வர எனக்கு விருப்பம் இல்லை, அவங்களுக்கும் விருப்பம் இல்லைன்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த விஷயத்துக்காண்டி நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். தன்னுடைய குழந்தைக்கு ஒரு திறமை இருக்குதுன்னா அந்த திறமைக்காண்டி என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் திறமையே இல்லாமல் ஒரு குழந்தைய கவர்ச்சியை காட்டியோ, ஒரு பெண்ணை கவர்ச்சியை காட்டியோ, ஒரு மனைவியை கவர்ச்சியை காட்டியோ, இல்லை ஒரு மகளை கவர்ச்சியை காட்டியோ அந்த பெண் மூலமாக சம்பாதிக்க நினச்சா அது விபச்சாரத்துக்கு சமம். ஸோ என்னுடைய வார்த்தையில் வந்து உங்களுக்கு ஒரு ஏற்புத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோக்களை வந்து பார்க்குறத தவிர்த்துருங்க. உண்மையிலேயே ஒரு தவறான செயல் பக்கம் நம்ம போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். தவறான பாதையில் மக்கள் போய்கிட்டு இருக்காங்க. அது ஏன் இப்போ இந்த ஒரு 5 வருஷத்துக்குள்ளே இவ்வளோ ஒரு மாற்றம் எல்லாருக்கும் தெரியவே இல்லை. கொஞ்சம் கவனமாக இருங்க.